நம்ம எதிர்பார்க்கறது சிறகடிக்க ஆசை சீரியலில் 30 லட்ச ரூபா பணம் வந்து வாங்கியிருக்கீங்க. 15 லட்சத்துக்கு தான் வந்து ஷோரூம் ஆரம்பிச்சிங்க. மிச்சம் 15 லட்சம் என்ன ஆச்சு? இந்த ஷோரூமில் வந்து 3 பேருக்கு இனிமேல் பங்கு இருக்குது. இந்த மாதிரி ஏதாச்சும் பேசுவாங்க. ஏற்கனவே ஒரு 30 லட்சத்தை தொலைச்சிருக்க, அதுக்கு போய் ஒழுங்காக தேடி அந்த 30 லட்சத்தை வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் 3 பேருக்கு பிரித்து கொடு அப்படின்னு மனோஜை திட்டுவாங்கன்னு பார்த்தா மனோஜை மடியில் தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ரோகிணியை ஓரங்கட்டி ரோகிணி மேலே கோபமாக இருக்காங்க விஜயனா. ரோகிணி மேலே கோபமாக இருந்தானா கோபமாக இல்லைன்னா நமக்கு என்ன, அதை வச்சு நமக்கு என்ன, இப்போ நமக்கு இதனால் வந்து கதையில் என்ன நகரப்போகுது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரோகிணி அவங்க மேலே பரிதாபம் வரணுங்கிற மாதிரி நமக்கு காட்சிகள் அமைக்கிறது எல்லாமே நமக்கு எரிச்சலாக தான் இருக்குது. அதை விட வந்து மீனாலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தியாக உள்ளமாக இருக்கிறத பார்த்தா நம்ம கோவம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயம் என்ன, ஸ்ருதியோட அம்மா கால் பண்ணி ரோகிணி கிட்டக்க உங்கள் அப்பா பணம் இல்லையாமே, அது வந்து இவரோட ரிட்டையர்மெண்ட் பணமாமேனோன்னா அது எங்கள் குடும்ப பிரச்சனை, நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு ஃபோனை வச்சுட்டாங்க. உடனடியாக அந்த விஷயத்தை வந்து அவங்க கால் பண்ணி சுதா வந்து விஜயா கிட்ட சொல்ல, விஜயா உடனே வந்து பெரியவங்கள்ட்ட மரியாதையாக நடந்துக்க தெரியாதா அப்படின்னு இந்த பக்கம் ரோகிணியை திட்டி மனோஜை மட்டும் வந்து ஷோரூம் போன் அனுப்பிட்டாங்க. சரி, மனோஜை ஷோரூம் போன் அனுப்பிட்டீங்க, இந்த பொண்ணு பார்லர் வச்சுருந்தாலும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, பார்லருக்கே போகலையே, அதை பற்றி எந்த பேச்சையும் காணோம், ஏன் ஓன் பார்லருக்கு போகல அப்படிங்கிற கேள்வி இருக்கணும், அந்த வார்த்தையே காணோம். இது நடுவில் உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோபமாக போயிட்டு எங்கே போய் சண்டை போடுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ருதி கிட்ட சண்டை போடுறாங்க. எதுக்கு வந்து நீ வந்து எங்கள் வீட்டில் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பாருங்க நீங்கள் பண்ணதானே சொன்னேன், நான் ஒன்றும் இல்லாததை சொல்லு, நீங்கள் பொய் சொன்னீங்க தானே, அதனால தான் சொன்னோம் அப்படின்னு, என்ன தேவையில்லாமல் என்னை பற்றி பேசாதீங்க, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு வந்து பேச, ஏன்ட்ட அந்த மாதிரி பேசுகிற வேறெல்லாம் நீங்கள் வச்சுக்காதீங்க, என்ன என் மேலே இருக்க கோவமா இல்லை வந்து ஆன்ட்டி உங்களை அடிச்சிட்டாங்கன்னா அடி வாங்கிட்டீங்க கோவமான்னு சூப்பராக ஸ்ருதி பேசுகிறாங்க. அந்த ஸ்ருதியவாச்சும் பேச விடலாம், நம்ம தான் பேசாமல் தண்டத்துக்கு இருக்கோம் அந்த வீட்டில், ஸ்ருதியை பேச விடலாம். அதுவும் இல்லாமல் பஞ்சாயத்துக்கு போகிறாங்க மீனா, வேணா ஸ்ருதி பேசாமல் இருங்க, வேணா அவங்களே பாவம் வருத்தத்தில் இருக்காங்க, அத்தை திட்டாங்கல்ல வருத்தமாக இருக்காங்க, நானா வெக்கமில்லாதவை யார் என்ன திட்டினாலும் வாங்கிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இதெல்லாம் நடுவில் மனோஜை வேற வீட்டுக்கு வர வேணாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கும் மீனா வருத்தப்பட்டு உடனே முத்துவே மனோஜை கூட்டுற. இந்த எல்லா பிரச்சனைக்கும் நடுவில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரோகிணி சாப்பிட மாட்டேங்கிறாங்க, இவங்களுக்கு போய் சோறு ஊட்டி விடுவான்னு வேற வந்து மீனா ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க. பாவம் எங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டோம், அந்த மாதிரி ரோகிணி கஷ்டப்படக்கூடாது இல்லைன்ட்டு, எப்பா சாமி ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் நல்லது பாருமா, ஆனால் விவரமாக மட்டும் இருக்காதாமான்னு நமக்கு தோணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக அந்த எபிசோடு எப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஓகேவா ஓகே இல்லையாங்கிறதையும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.